Hello friends, welcome to our channel. இன்னைக்கு சிக்கன் சுவையில் soya65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. soya65 பண்றதுக்காக ஒரு 50 கிராம் சோயாஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சோயாவை இந்த தண்ணியில போட்டுடலாம். லேசா உப்பு போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எதுவும் இல்லாம சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனியா வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல 5 ஸ்பூன் மைதா போட்டுடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்து வச்சது 1 ஸ்பூன் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு வந்து தேவையான அளவு. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம வந்து பிசையக்கூடாது. மாவு இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். ஏன்னா சோயால வந்து நமக்கு தண்ணி இருக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி பிணையக்கூடாது மாவை. மாவு எல்லா சோயாவிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமும் ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சோயாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த soya65 சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்ட் கூட உங்களுக்கு தெரியாது. இதை வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும், இல்லைன்னா கருகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. மேலால நம்ம எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்க ரொம்ப சூப்பரான soya65 ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.